ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பைத்தான் டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். பைத்தான் டிக்ஷனரினா என்னென்னா ஒரு அன்ஆர்டர்டு கீ வேல்யூ பேர் கலெக்ஷன். அன்ஆர்டர்டு கலெக்ஷன்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு பொசிஷன் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் எனக்கு தேர்ட் எலமெண்ட் வேணும்னா நான் இப்போ A(2)ன்னு கொடுத்தேன்னா அப்படி என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி பைத்தான் டிக்ஷனரியில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீ வேல்யூ பேரோடு நீங்கள் கொடுக்கணும். ஒரு கீக்கு பார்த்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் வேல்யூ கொடுக்கணும், செப்பரேட்டட் பை கோலன். நீங்கள் எப்படி பைத்தான் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஒரு கீ வேல்யூ பேரையும் நீங்கள் கமா மூலிமா செப்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீ அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், இல்லை நம்பராக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இப்போ பைத்தான் டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஏன்ன்ற ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு K1ன்றது கீ, அதை நான் கோலன் மூலிமா செப்பரேட் பண்ணி 100ன்னு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு கீ க்ரியேட் பண்ணுறேன் K2ன்னு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கோலன் மூலிமா செப்பரேட் பண்ணி 200ன்னு கொடுக்குறேன். இப்போ இதோட டைப் நான் செக் பண்ணேன்னா எனக்கு டிக்ட்னு வரும். ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் கீ வேல்யூ பேரோட நீங்கள் ஒரு எலமெண்ட்டையும் கொடுக்கணும். நீங்கள் பைத்தானில் இப்போ ஒரு எலமெண்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா அதோட கீ தெரிஞ்சால் தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஏன்ற ஒரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு K1ன்ற கீ எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அதோட வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு 100ன்னு வரும். இப்போ எனக்கு K2ன்ற கீ தெரிஞ்சால் தான் எனக்கு K2ஓட வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் டிக்ஷனரியில் இல்லாத நீங்கள் ஒரு கீயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீ எரர் கொடுக்கும். சப்போஸ் நான் K3ன்னு கொடுத்தேன்னா K3 பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ஷனரியில் அந்த கீ இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீ எரர்னு கொடுக்கும். நீங்கள் இப்போ A(1)ன்னு கொடுத்தீங்கன்னா 1ன்றது பொசிஷன் எடுத்துக்காது. அது ஒரு கீயாக போயிட்டு அது செக் பண்ணும் உங்கள் டிக்ஷனரியில். ஸோ 1ன்ற கீ நம்ம டிக்ஷனரியில் இல்லாததுனால அது உங்களுக்கு கீ எரர்னு கொடுக்கும். நீங்கள் எப்படி தான் நீங்கள் பைத்தான் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும் பைத்தானில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.